அண்மை செய்தி. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி காலை 8 மணி முதல் எண்ணப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். முழு விவரங்கள் என்ன? தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 23ஆம் தேதி அன்று நடைபெற்றிருந்தது. இந்நிலையில் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி 4ஆம் தேதி அன்று நடைபெறும் என சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் என்பது 62 அமைக்கப்பட்டிருக்கிறது. 62 மையங்கள்ல இந்த 234 தொகுதிகளுக்குமான வாக்குகள் எண்ணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்குகள் எண்ணும் பணி காலை 8 மணிக்கு தொடங்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி துவங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 30 நிமிடங்களுக்கு பிறகு, அதாவது காலை 8:30 மணிக்கு பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், அதாவது இவிஎம்மில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாக்கு பணி எனக்கூடிய அந்த பணிகள் துவங்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை எண்ணும் சுற்றுகளில் கடைசி சுற்று வாக்குகள் எண்ணும் பணி, தபால் வாக்குகள் எண்ணும் பணி முடிக்கப்பட்டவுடன் துவங்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது முதல் தபால் வாக்குகளை தான் என்ன துவங்குவார்கள். தபால் வாக்குகள் ஒரு சைடு என்ன தொடங்கி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இவிஎம் இருக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்ட வாக்குகளையும் என்ன தொடங்குவார்கள். தபால் வாக்குகள் முழுமையாக எண்ணி முடிக்கப்பட்ட பிறகுதான் இறுதி சுற்றுக்கான வாக்குகள் எண்ணப்படும் என்கின்ற ஒரு தகவலையும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்குரிய மேசைகளில் எண்ணப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டிற்கும் தனித்தனியாக ஆபீசர் நியமிக்கப்பட்டிருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேசை என்ற விகிதத்தில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தபால் வாக்குகளை பொறுத்தவரைக்கும் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட மொத்தம் 3.60 லட்சம் அலுவலர்களில் வாக்காளர்களாக பதிவு செய்து வாக்களிக்க விண்ணப்பித்த 2.88 லட்சம் அலுவலர்கள் 80% பேர் தபால் வாக்குகளை பதிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுடன் தேர்தல் பணிக்காக நியமனம் செய்யப்பட்ட காவல்துறை சார்ந்த அலுவலர்களும் மற்ற தேர்தல் ஜோனல் மற்றும் செக்டாரில் பணிபுரிந்த அலுவலர்கள், தேர்தல் கண்காணிப்பு குழுக்களில் பணியாற்றிய அலுவலர்கள் சேர்த்து மொத்தம் 3.36 லட்சம் தேர்தல் அலுவலர்கள் தபால் வாக்குகளாகவும் 1.10 லட்சம் அலுவலர்கள் தேர்தல் பணி சான்றிதழ் பெற்று நேரடியாக வாக்குச்சாவடிகளில் வாக்களித்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. 85 வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் அளித்த படிவம் 12D விண்ணப்பத்தின் பெயரில் மொத்தம் 1.73 லட்சம் வாக்காளர்கள் தபால் வாக்குகள் பெற்று வாக்களித்திருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இதுவரை சேவை வாக்காளர்கள் ஆக சர்வீஸ் ஓட்டர்ஸாக 18,000 நபர்கள் வாக்களித்துள்ளனர் எனவும் இவர்களின் தபால் வாக்குகள் வாக்கு எண்ணிக்கை நாளான 4ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 8 மணி வரை எண்ணப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடியில் வாக்களித்த வாக்காளர்கள் மட்டுமின்றி கூடுதலாக 6.37 லட்சம் வாக்காளர்களுக்கு வாக்களிக்க ஏதுவாக வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்களிடமிருந்து வாக்குகள் பெறப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.